இந்த வேர்ல்டு வார் 3ன்றது இப்பதான் ஸ்டார்ட் ஆச்சுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதான் இல்ல. 1871 ஒருத்தர் இதுக்கான மாஸ்டர் ப்ளூ பிரிண்ட்டை ரெடி பண்ணி கொடுத்துட்டு போயிருக்காரு, ப்ரெடிக்ட் பண்ணிருக்காரு. இப்ப நாம ஒரு குளோபல் கேட்டாஸ்ட்ராஃபியோட வாசல்ல நின்றுட்டு இருக்கோம். இந்த வேர்ல்டு வார் ஸ்கிரிப்டடா? யூதர்கள் அரசியல் ஆயுதமா பயன்படுத்தி முஸ்லிம் நாடுகளுக்கு மேல போர் தொடுத்து அந்த போர்ல உலகமே அழிஞ்சு புதுசா ஒரு ஆர்டர் பிறக்கும். வேர்ல்ட் எக்கனாமில 96 ஹவர்ஸ்ல $3.2 trillion லாஸ் ஆயிருக்கு. அங்கதான் ஹெக்லியன் டைலெக்டிக்னு ஒரு தியரி வருது. இதோ உங்களுக்காக வேர்ல்டு டிஜிட்டல் கரன்சின்னு சொல்லி ஒரு கரன்சி இன்ட்ரடியூஸ் பண்றதோ இல்ல யூனிஃபைடு வேர்ல்டு கவர்மெண்ட்னு சொல்லி ஒரு புதிய ஆர்டரையே கிரியேட் பண்றதோ நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஹாய், உலகமே வேர்ல்டு வார் 3 பத்தி தான் பேசிட்டு இருக்கு. இந்த வேர்ல்டு வார் 3ன்றது இப்பதான் ஸ்டார்ட் ஆச்சுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதான் இல்ல. 1871 ஒருத்தர் இதுக்கான மாஸ்டர் ப்ளூ பிரிண்ட்டை ரெடி பண்ணி கொடுத்துட்டு போயிருக்காரு, ப்ரெடிக்ட் பண்ணிருக்காரு. இது மட்டும் இல்ல, வேர்ல்டு வார் 1 எப்படி நடக்கும், வேர்ல்டு வார் 2 எப்படி நடக்கும், வேர்ல்டு வார் 2க்கு அப்புறம் என்னெல்லாம் நடக்கும், வேர்ல்டு வார் 3 யார் யாருக்கு நடக்கும், அதுல என்ன பிரச்சனை வரும்னு சொல்லி ஒண்ணு விடாம ஒரு லெட்டரா எழுதி கொடுத்துட்டு போயிருக்காரு. அப்படி பார்த்தா நம்ம எல்லாருமே இப்போ ஒரு ஸ்கிரிப்டட் வேர்ல்டு வார்க்குள்ள இருக்கோம்னு நினைக்கிறீங்களா? கரெக்ட். ஆக்சுவலா பார்த்தா அதுதான் உண்மைன்ற மாதிரி இருக்கு. அவர் என்ன சொன்னாரோ அதே மாதிரிதான் இப்போ வரைக்கும் பிரச்சனைகள் நடந்துட்டே இருக்கு. இப்ப நாம ஒரு குளோபல் கேட்டாஸ்ட்ராஃபியோட வாசல்ல நின்றுட்டு இருக்கோம். இந்த வேர்ல்டு வார் ஸ்கிரிப்டடா இல்ல உண்மையாவே என்ன நடக்குது, வேர்ல்டு வார்னால என்னென்ன பாதிப்புகள் வரப்போகுது, என்னென்னலாம் பிரச்சனைகள் இதுல காத்துட்டு இருக்கு, யார் யாரு என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க, அது மட்டும் இல்லாம இந்த 1871 ஒருத்தர் சொன்ன பாத்தீங்களா, அவர் ப்ரெடிக்ட் பண்ண விஷயங்கள் ஒரு நாடகமா இல்ல அதுக்கு பின்னாடி இருக்க உண்மை என்னன்னு எல்லாத்தையுமே இன்னைக்கு டீட்டெயில்டா நம்ம வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். ஜியோ பாலிட்டிக் செஸ் கேம்ல என்னென்ன நடக்க போகுதுன்னு சொல்லி ரொம்பவே டீடைல்டா டிஸ்கஸ் பண்ண போறோம். அண்ட் வெல்கம் டு காஸ்மிக் குருவி, பறவையா பறக்கலாம். (1871) 150 வருஷத்துக்கு முன்னாடி ஆல்பர்ட் பைக்னு ஒருத்தர் ஆகஸ்ட் 15 தன்னோட நண்பருக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. அதுல சில தகவல்களை குறிப்பிடுறாரு. இந்த ஆல்பர்ட் பைக் யாருன்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இவர் ஒரு ஃப்ரீமேசன். ஃப்ரீமேசன்னா என்னன்னு சொல்றேன். ஃப்ரீமேசன்றது ஒரு ரகசிய சங்கம். அதாவது உலகத்துல இருக்க பெரிய பெரிய தலைவர்கள், பிசினஸ் மேக்னட்ஸ், பணக்காரர்கள், பவர்ஃபுல் பொலிட்டிஷியன்ஸ் சொல்லி எல்லாருமே இந்த சங்கத்துல கூடி சேர்ந்து இந்த நாட்டுல என்ன நடக்கணும் என்ன நடக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு முடிவு எடுப்பாங்க. அப்படின்னு சொல்லப்படுறதுதான் இந்த ஃப்ரீமேசன்ஸ் குரூப். இந்த ஃப்ரீமேசன்ஸ்ல ஒருத்தரா இருந்தவர் தான், அதுவும் ஹையஸ்ட் ரேங்கிங்ல இருந்தவர் தான் நாம இப்ப பேசிட்டு இருக்க ஆல்பர்ட் பைக்ன்றவர். இவரு 3 வேர்ல்டு வார்ஸ் பத்தியும் ப்ரெடிக்ட் பண்ணிருக்காரு. அது என்னன்னு இப்ப நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்ல ரஷ்யால சார் ஆட்சி முறை ஒழிந்து கம்யூனிஸ்ட் ஆட்சி முறை வரும்னு சொல்லியிருந்தாரு. அதே மாதிரிதான் நடந்தது. செகண்ட் வேர்ல்டு வாரை பத்தி சொன்னது என்னன்னு சொல்றேன். நார்ஜிஸ்க்கும் ஜியானிஸ்டுக்கும் நடுவுல ஒரு போர் வெடிக்கும்னு சொல்லியிருந்தாரு. ஃபர்ஸ்ட் இந்த நார்ஜிஸ் அண்ட் ஜியானிஸ்ட்னா யாருன்னு பார்ப்போம். நார்ஜிஸ்ன்றவங்க ஹிட்லரோட படையினர், ஜியானிஸ்ட்ன்றவங்க யூத அமைப்பினர். இந்த யூத அமைப்பினர்களுக்கும் நார்ஜிஸ்க்கும் நடுவுல ஒரு போர் வெடிக்கும். அந்த போரோட எண்டுல இஸ்ரேல்னு ஒரு நாடு பிறக்கும்ன்ற வரைக்கும் அவர் துல்லியமா கணிச்சிருக்காரு. அண்ட் நவ் தேர்ட் வேர்ல்டு வாரை பத்தி சொல்லியிருக்காரு. தேர்ட் வேர்ல்டு வார்ல பொலிட்டிக்கல் ஜியானிஸ்ட் வர்சஸ் இஸ்லாமிக் வேர்ல்டுக்கு நடுவுல பிரச்சனை வரும்னு சொல்லியிருக்காரு. யூதர்கள் அரசியல் ஆயுதமா பயன்படுத்தி முஸ்லிம் நாடுகளுக்கு மேல போர் தொடுத்து அந்த போர்ல உலகமே அழிஞ்சு புதுசா ஒரு ஆர்டர் பிறக்கும், அதாவது புதுசா ஒரு அரசாங்கம் உலகத்துக்கே பிறக்கும்னு சொல்லியிருக்காரு. இப்போ 2026ல என்ன நடந்துட்டு இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஈரான், இஸ்ரேல் அண்ட் யூஎஸ்கான போர் நடந்துட்டு இருக்கு. ஆபரேஷன் எபிக்ஸ் ஃபியூரி அண்ட் ஆபரேஷன் லயன் ஸ்டோர்னு 2 ஆபரேஷன்ஸை யூஸ் பண்ணி இஸ்ரேல் அண்ட் யூஎஸ் சேர்ந்து ஈரானோட சுப்ரீம் லீடர் அலி காமேனிய அசாசினேட் பண்ணிருக்காங்க. அதுக்கு பதிலா ஈரான் பாலிஸ்டிக் மிசைல்ஸை யூஸ் பண்ணி இஸ்ரேல் அண்ட் கல்ஃப் கண்ட்ரீஸ்ல தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. ஈரான் ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை க்ளோஸ் பண்ணதுனால வேர்ல்ட் எக்கனாமில 96 ஹவர்ஸ்ல $3.2 trillion லாஸ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம பிரெண்ட் க்ரூட் ஆயிலோட ரேட் ராக்கெட் வேகத்துல உயர்ந்துட்டு இருக்கு. இப்ப மத்த நாடுகள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ரஷ்யா அண்ட் சைனா சைலண்டா ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஈரான் மேலாம் ஒன்னும் அக்கறை கிடையாது. ஆக்சுவலா பார்த்தா வெஸ்டர்ன் கண்ட்ரிஸோட பவரை குறைக்கணும். அதுக்கு ஒரே வழி டீடாலரைசேஷன் தான். இப்ப தெரியுதா நான் ஏன் இந்த வார ஜியோபாலிட்டிக்கல் செஸ் கேம்னு சொல்றேன்? இங்க எந்த மூவுமே ஆக்சிடென்டல் கிடையாது. எவ்ரி மூவ் இஸ் ஃபைன்லி கால்குலேட்டட். நம்ம மக்கள் இப்ப எப்படி இந்த போர்ல சிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லட்டுமா?
அங்கதான் ஹெக்லியன் டைலெக்டிக்னு ஒரு தியரி வருது. அதாவது ஒரு ப்ராப்ளம், ஒரு ரியாக்ஷன் அண்ட் ஒரு சொல்யூஷன். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், மக்களுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளத்தை கொடுக்கறது, வேர்ல்டு வார், ஆயில் பிரைஸ், ஸ்கார்சிட்டி, பஞ்சம்னு சொல்லி. அதுக்கப்புறம் ரியாக்ஷன், இதுல மக்களோட ரியாக்ஷனை பார்க்கறது. மக்களுக்கு ஒரு பயம் வந்து எங்களை யாராவது காப்பாற்ற மாட்டாங்களா, எங்களுக்கு அமைதி வேணும்னு சொல்லி யாராவது ஒருத்தரை நாடி போறது. அந்த ஒருத்தர் சொல்யூஷன் கொடுக்குறன்ற பேர்ல இதோ உங்களுக்காக வேர்ல்டு டிஜிட்டல் கரன்சின்னு சொல்லி ஒரு கரன்சி இன்ட்ரடியூஸ் பண்றதோ, இல்ல யூனிஃபைடு வேர்ல்டு கவர்மெண்ட்னு சொல்லி ஒரு புதிய ஆர்டரையே கிரியேட் பண்றதோ நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. மக்களும் தன்னோட ஃப்ரீடம் இழக்க போறோம், தான் அடிமையாக போறோம் அப்படின்னு தெரியாம அங்க போயிட்டு சிக்கிப்பாங்க. இததான் த கிரேட் ரீசெட்னு சொல்றாங்க. இததான் ஆல்பர்ட் பைக்கும் சொல்லியிருக்காரு. இது கன்ஸ்பிரசியா கூட இருக்கலாம். 2026ல நடக்கிறதெல்லாம் பார்த்தா நம்ம வேர்ல்டு இப்போ இதை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம்னு யோசிக்க தோணுது. இந்த ஜியோ பாலிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல இந்தியாவோட நிலைமை என்ன? இப்போ இந்தியாவோட எனர்ஜி செக்யூரிட்டி கேள்விக்குறியாதான் இருக்கு. இந்தியாவோட ஆயில் இம்போர்ட்ஸ் 50% மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்ல இருந்து தான் வந்துட்டு இருக்கு. இப்போ பிரெண்ட் க்ரூட் ஆயிலோட விலை $110 தொடும் போது இந்தியாவில பெட்ரோல் அண்ட் டீசல் பிரைஸ் கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும். அதனாலதான் நிர்மலா சீதாராமன் எல்பிஜியோட ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம எல்லாருக்குள்ளயும் இருக்க அந்த கேள்விக்கு வருவோம். இந்த வேர்ல்டு வார் ஸ்கிரிப்டோட ஃபைனல் கோல் தான் என்ன? ஹிஸ்டரி லிட்ரஸி அப்படின்ற ஒரே விஷயம் தான் நம்ம கையில இருக்க ஒரே வெப்பன். நியூஸ்ல வர்றது, ரீல்ஸ்ல வருது, சோசியல் மீடியால வருதுன்னு எல்லாத்தையுமே அப்படியே நம்பாம அதுக்கு பின்னாடி இருக்க ஸ்கிரிப்டோட பேட்டர்னை அனலைஸ் பண்ண கத்துக்கணும். இந்த வேர்ல்டு வார் 3 டென்ஷனை கிரியேட் பண்ணி நம்மள ஒரு ட்ராப்குள்ள தள்ளுறாங்கன்றத புரிஞ்சுக்கணும். இந்த ஜியோபாலிட்டிக் செஸ் கேம்ல யார் யாரு ரியல் பிளேயர்ஸ்ன்றத ஐடென்டிஃபை பண்ண கத்துக்கணும். ஆல்பர்ட் பைக் சொன்ன மாதிரி தீமையோட கொள்கை உலகத்துல பரவுதோ இல்லையோ, ஆனா 2026ல இந்த உலகமே இருளை நோக்கி நடந்துட்டு இருக்குன்றது மட்டும் உறுதியா தெரியுது. ஃபியூச்சர்ல 2026 ஹிஸ்டரியில திரும்பி பார்த்தா இந்த வருஷம் ஹியூமன் ஹிஸ்டரியோட ஒரு டேர்னிங் பாயிண்டா இருக்குன்றது கண்டிப்பா உறுதியா இருக்கு. அண்ட் நவ் ஃபைனலா இந்த ஆல்பர்ட் பைக் எழுதின லெட்டர் உண்மையா இல்ல அது ஒரு நாடகமானு சொல்றேன்னு சொல்லியிருந்தேன்ல. ரிசர்ச் பண்ணி பார்த்தா இந்த லெட்டரோட ஆர்ஜின் நம்மள பிரெஞ்சு ரைட்டர் 1819ஸ்ல வாழ்ந்த டாக்ஸில் அப்படின்ற ஒருத்தர் கிட்ட கூட்டிட்டு போகுது. அவர் எழுதின டெவில் ஆஃப் த 19th செஞ்சுரின்ற புக்ல இந்த லெட்டரை அவர் எழுதியிருக்காரு. அவர்கிட்ட கேட்கும் போது ஃப்ரீமேசன்ஸை டிமானைஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் எழுதின ஒரு பொய்ன்னு இந்த லெட்டரை அவர் சொல்றாரு. ஃபேக் லெட்டர் அப்படின்றாரு. அது எப்படி ஒரு ஃபேக் லெட்டர்னால 20th செஞ்சுரியும் 21st செஞ்சுரியும் நடக்க போற வார்ஸை பத்தி அவ்வளோ அக்யூரேட்டா சொல்ல முடியும்? இது ஒரு ஹோக்ஸா இல்ல கோயின்சிடென்ஸா? நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. And that's it, signing off Cosmic Kuruvi from a Sparrow's view. Everything becomes a question. And thank you so much. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.